Hi students, welcome to Chennai Academy Velloor. இன்னைக்கு நம்ம group 1க்கான ஆன்சர் கீ இன்னைக்கு தான் group 1 எக்ஸாம் எழுதிருக்கோம். எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? क्वेश्चनோட லெவலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில தான் இருந்தது. ஓகேங்களா? ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடரேட் டு டஃப் தான். ஓகேங்களா? நிறைய क्वेश्चन ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. ஓகே, ஒரு சில क्वेश्चन படிச்சவங்க மட்டும் தான். ஆனா போன group 1 நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகே, அதை கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி அந்த தடவை நிறைய ஆப்சென்டீஸ் கூட. ஓகேங்களா? நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பாதி மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? உடனே எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. 78,000 பீப்புள் தான் வந்து அட்டனே பண்ணியிருந்தாங்க. 1.5 lakhs பீப்புள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. எனிவே நீ நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்மளுடைய அகாடமி யூடியூப் சேனலில் ஆன்சர் கீ வந்து மேக்ஸ் வீடியோ சார் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? என்னென்ன ஆன்சர் கீ சொல்லிட்டு ஆன்சர் கீ பேசிக்காக சொல்லியிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கு. அதனால நம்ம மீதி இருக்கக்கூடிய 175 கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் சொல்ல போறது கிடையாது. ஒரு சில கொஸ்டின் கன்ஃபார்மா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் சொல்லிடுறோம். சரிங்களா? இன்னும் சொல்ற டவுட்டடான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல போறது கிடையாது. தப்பா சொல்லி அதை வந்து நம்ம மாற்ற வேணாம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பெண்டிங்கா இருக்கட்டும். ப்ராப்பரான சோர்ஸ் கிடைச்சா மட்டும்தான் சொல்லணும். ஜஸ்ட் நம்ம கூகுள்ல போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் வருது இது ரெண்டாவது வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால ப்ராப்பரான எவிடன்ஸோட ஒரு சில ஆன்சர் இருக்கு. அதை மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதரின் பாசாங்கும் சரணடைதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பிளரா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அந்த பாளையக்காரரை பத்தி ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. இது கரெக்டா நமக்கு இன்ன வரைக்கும் ஆன்சர் தெரியல. கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து சொல்லணும். நம்ம யூனிட் 8 சார் வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஆன்சர் பார்த்தா கமெண்ட்ல கூட நாங்க மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அப்கமிங் டேஸ்ல மேபி மகாபாரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஈஸியானது. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோட ஒப்பிடுகிறார்? ஓகே, ஊரணினா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு அறிவு இருக்கிறவனுடைய செல்வம் வந்து இந்த மாதிரி ஒப்பீடு பேசுறாரு வள்ளுவர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காகித சங்கிலி புதினத்தின் ஆசிரியர் யாரு இருக்கிறாங்க? சுஜாதா ரங்கராஜன். ஓகே, சுஜாதா ரங்கராஜன். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸியானது. 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கு, ஸ்கூல் புத்தகத்திலே கொஸ்டின் இருக்குது. ஓகே, பாண்டியர், சேர, சோழர், ஆய் இவங்களுடைய பட்ட பெயரை மேட்ச் பண்ணணும். இதுல வித்தியாசமானது, நம்ம ஆய் படிச்சிருக்க மாட்டோம், திதியன். ஓகே, சோழனுக்கு வந்து செம்பியன். இதை மேட்ச் பண்ணினாலே கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். 3142 ஆன்சர் பி. ஓகே, ஆன்சர் பி பாம்பே. அடுத்து பாருங்க, இது வந்து நமக்கு வெப்சைட்லேயே இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய வெப்சைட், அதாவது மத்திய சுகாதார கல்வி பணியகம் போனீங்கன்னா இருக்கும். சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ போட்டீங்கன்னா அதுல வந்து இந்த ஹெல்த் சம்பந்தமான எஜுகேஷனை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம ஆன்சர் வந்து மேட்ச் பண்றது, எலிமினேட் பண்ணக்கூடியது இந்த ஏயும் சியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது பி அண்ட் டி. அதுல கூட வேட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணும்போது கோஆர்டினேட் அண்ட் ப்ரோமோட் ஹெல்த் எஜுகேஷன் த்ரூ த வேரியஸ் டிவிஷன்ஸ். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். ஆன்சர் டெல்லி. ஓகே, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு அப்படியே பார்த்தே வந்துக்கோங்க. ஆயுஷ் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு முறை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையில் சோவா ரிக்வா. ஓகேங்களா? ரைட். அடுத்து இது பாருங்க, அதாவது தமிழ்நாடு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல தமிழ்நாடு எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஃபாலோ பண்றது யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். 9th புக்ல இருக்கும், எக்கனாமிக்ஸ் புக்ல. ஓகே, யூபிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யூபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது எக்கனாமிக் செக்யூரிட்டியோ சோசியல் செக்யூரிட்டியோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம ஃபுட் செக்யூரிட்டி, எல்லாருக்கும் உணவு பாதுகாப்பு வந்து இது வந்து குறிக்கோளா வச்சிருக்குது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், கொஞ்சம் பிளரா இருக்குது. ஓகேங்களா? மான்டெக் சோதனை. ஓகே, ஒரு நோயை கண்டறியக்கூடிய சோதனை. மான்டெக் சோதனை வந்து டிபி நோய்க்காக கண்டறிவாங்க. ஓகேங்களா? காசு நோய் புக்லயே இருக்குப்பா இதெல்லாம். அடுத்து பாருங்க, யூட்ரோபிகேஷன். ஓகே, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பழைய கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. யூட்ரோபிகேஷன் என்பது என்ன அப்படின்னா டிக்ரீசிங் ஆக்சிஜன் கண்டென்ட், அதாவது ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைவது. அடுத்து இந்த G20 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த G20 கொஸ்டின் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம், ஆனா டவுட்டட் கொஸ்டின் தான். இது சரி எடுத்துக்க வேணாம், இப்போதைக்கு ஆன்சர் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப சுலபமான கொஸ்டின். கேல் ரத்னா அவார்டு 24 தான் கிவன். முகமது சமி கொடுத்துருப்பாங்க, கிரிக்கெட் வீரர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இந்த விருதை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையால கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த விருதை செலக்ட் பண்ணி அனுப்புறது யாரு? ஓகே, the award was awarded by அனுராக் தாக்கூர், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா? இல்ல நிறைய பேர் சொல்றது வந்து சார் அனுராக் தாக்கூர் நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதாவது மேபி வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவராக சொல்லலாம். ஆனா நாங்க வந்து இந்த ஆன்சருக்கு வந்து இது வந்து ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? பார்க்கலாம், இதுக்கு ஆன்சருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ரீசன் சொல்லிடுறேன். ஓகே, இது எல்லாமே ஈஸியானது தான். ஓகே, கிரீக் கிடையாது, இது லத்தீன் வார்த்தை நினைக்கிறேன். ஓகே, லேட்ரைட் சாயில். ஓகே, இந்த சரளை மண்கிற வார்த்தை வந்து லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், கிரீக் கிடையாது. இந்த ஒண்ணு மட்டும் தப்பு, மீதி 2, 3 சரி. புக்லயே இருக்குது. அயன் அண்ட் அலுமினியம் ரிச்சா இருக்கும். நைட்ரஜன், பொட்டாசியம், லைன் 10th புக்ல இருக்குது. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, பின்வரும் நதிகளில் எது ஆற்றுப்படுக்கை கொண்டது? அதிக ஆற்றுப்படுக்கைன்னா அந்த ரிவர் பேசின் எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னா மகாநதியில தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் கூகுள் கொஸ்டினாவே இருக்குது. இந்த நார்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் கால்பை சாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வட கிழக்கு பகுதியில பெய்யக்கூடிய ஒரு பருவ காலத்துக்கு முந்தைய மழை. சரிங்களா, இது புக்ல இருக்கும். ஆனா இது என்ன கொடுத்துருக்காங்க, நார்வெஸ்டர் பிரிங் அபவுட் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நிறைய மாறி மாறி தான் ஆன்சர் வருது. ஓகேங்களா, இப்போதைக்கு அசாம் வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டவுட்டட் கொஸ்டின் தான். ஓகே, கன்ஃபார்ம் சொல்லக்கூடியதான் கன்ஃபார்ம், அதுல மாற்றமே கிடையாது. இதெல்லாம் டவுட்டட் தான். சரிங்களா, அதெல்லாம் டவுட்டட் தான். அடுத்த பிறகு இதெல்லாம் கன்ஃபார்ம் கரெக்டான கொஸ்டின் தான். ஓகே, திவானியை வசாரத் கிளாஸை நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, இவங்க தான் சூப்பர்வைஸ், எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் ஸ்டேட் வைக்கிறாங்க. 1 and 2 கரெக்ட். ஓகே, இது ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, புக்கு. ஓகேங்களா, ஆத்தர், புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஆரியபட்டர் நமக்கே தெரியும், ஆரியபட்டியம் சரியாக பொருந்தியது, கரெக்டா இருக்கதான் கேட்கிறாங்க. வராகிரமர் எழுதிய புத்தகம் தான் பாத்தீங்கன்னா பிரகத் சம்ஹிதா. ஓகேங்களா, வராகிரமர் இவர் எழுதிய புத்தகம் வந்து பிரகத் சம்ஹிதா. இது வந்து வேற இன்னொருத்தர் எழுதிய புத்தகம். சரிங்களா, இது இதுவும் கிடையாது. ஓகே, வராகிரம் எழுதியது பிரகத் சம்ஹிதா. இந்த ரெண்டுமே தவறா பொருந்தியுள்ளது. வாக்பட்டா எழுதியது அஷ்டாங்க சங்கரா. கரெக்ட் தான். 1, 4 கரெக்ட். ஏ ஆன்சர். சரிங்களா, புக் ஆன்சர், புக் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, பி, டி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையது. ஆர்டிகல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரலோட தொடர்புடையது. அதனால இது சிஎம் தொடர்புடையது அல்ல. அடுத்து பார்லிமெண்ட்ங்கிற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டா பிரெஞ்சு வார்த்தை. நிறைய பேர் லெட்டின் கிரீக் போட்டிருப்பீங்க, ஆனா இது பிரெஞ்சு வார்த்தை. பார்லேங்கிற மீனிங். ஓகே, பிரெஞ்சு வேர்டு பார்லிமெண்ட்ங்கிற வார்த்தை. அடுத்து பிரசிடென்ட்டுக்கு வந்து டைரக்டா நேரடி தேர்தல், நேர்முக தேர்தல் வைக்கிறாங்களா? கிடையாது. நமக்கே தெரியும், பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு எம்எல்ஏக்கு எம்பிக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. மறைமுக தேர்தல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஜனாதிபதி பெயரளவில் அரசு தலைவர். ஆமா, உண்மைதான். நம்மளுடைய பிரதமர் தான் உண்மையான தலைவர். ஜனாதிபதி பெயரளவில் நாமினல் ஹெட் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கட்டுறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின், கிராம மின்மயமாக்குதல். ஓகே, இதெல்லாம் கன்ஃபார்ம் கரெக்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா, இந்த ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் பாருங்கன்னா, இது நானே எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ஜாப். ஆக்சுவலா ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, தீன் தயாள் உபாதையா கிராமின் கௌசல்யாங்கிற வார்த்தை வந்தாலே வேலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கும். ஓகே, இது சௌபாகியா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி ஜோதின்னு வந்தாலே லைட் குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு ஸ்கீம் 1 and 3 வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு, அதான் மின்சாரம், எலக்ட்ரிபிகேஷன் சம்பந்தமானது. ரெண்டாவது ஸ்கீம் வந்து ஜாப், வேலை வாய்ப்பு சம்பந்தமானது. சரிங்களா, ஸ்கீம் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டு பாருங்க. அடுத்து கூட ஸ்கீம்ல தான். இது தவறாக, ஆமா எஸ், தவறுதலாக புரிஞ்சது, இன்கரெக்ட், நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் ஃபார்ம், இது புக்லயே இருக்குது. RLEGP, ரூரல் லேண்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இது கரெக்ட். சம்பூரண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனா, இதுவும் கரெக்ட். எது தப்பா இருக்கு அப்படின்னா CSRE, இது தப்பா இருக்கு. அப்புறம் NRE, இதுவும் தப்பா இருக்கு. எஜுகேஷன் கிடையாது. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகேங்களா, அப்ப இந்த ரெண்டுமே தப்பு. ஆன்சர் வந்து டெல்லி 3 and 4 தான் தப்பா இருக்குது. ஓகேவா, கொஸ்டின் மேல ஹெட்டிங் கரெக்டா வாசிக்கணும். தவறு தான் கேட்டிருக்காங்க, அதுதான் ட்விஸ்ட். ஓகே, அடுத்து இது வந்து கொஞ்சம் ஒரு சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் டிஎன்பிசியோட ஆன்சர் எப்படி இருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சொல்றது ஆன்சர் 3, அதாவது ஒன்லி கரெக்ட் அப்படி சொல்றோம். அதாவது இந்தியன் காங்கிரஸ் வந்து வேற வழி இல்லாம தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. கம்யூனல் ரையோட் நடக்குங்கிறதுக்காக தான். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஜனகணமன, இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின். இது எப்போ வந்து படிக்கப்பட்டது? 1915 கல்கத்தா மாநிலம். ஊருக்கே தெரியும் இந்த கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியானது. இதுவும் ரொம்ப ஈஸியானது. தாதாபாய் நவரோஜி, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், சாவித்திரி பாய் பூலேவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜோதிபா பூலே வந்து சத்யசோதக் சமாஜ் தான் உருவாக்கி இருப்பாங்க. சர்வஞ்சா சொசைட்டி வந்து நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா, அப்ப தவறு தான் கேட்டிருக்காங்க. பி தான் தவறு, பாம்பே ஆன்சர். ஏஓ ஹியூமனா நமக்கு தெரியும். சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியன் அசோசியேஷன். ஓகே, தெரிஞ்சதுதான். இதெல்லாம் புக்கிலே இருக்கு, 10th புக்ல இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, அரசு மகப்பேறு கண் மருத்துவமனை இந்தியன் முதல் பயிற்சி பெற்ற மருத்துவர் யார்? அறுவை சிகிச்சை நிபுணர் தான் முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகே, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது முதல் மருத்துவர் சொல்றோம். அடுத்து அம்புஜத்தம்மாளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது உண்மைங்கிறாங்க? எஸ், அம்புஜத்தம்மாள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்திரையாமை இயக்கத்துல பங்கேற்றிருப்பாங்க. மெட்ராஸ் சட்டசபைக்கு கவுன்சிலுக்கு இவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அது முத்துலட்சுமியா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. 1, 3 சரி. இவர் சென்னை சுதேசி இயக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. கரெக்ட் தான். 1, 3 சரி. ஓகேங்களா, ஆன்சர் பி, பாம்பே. இதெல்லாம் கன்ஃபார்மா கரெக்டா கொஸ்டின் நான் சொல்றதுதான். டவுட்னு சொல்லிடுறேன். சரிங்களா, அடுத்து தண்ணீர்மை குன்றும் தடித்தது. இது ரொம்ப ஈஸியானது. நம்ம நிறைய தமிழ படிச்சிருப்போம். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்து எரிதி தான் நல்காதாகி விடின் அப்படி சொல்லு. நெடுங்கடல் அந்த வார்த்தை. அடுத்து பாருங்க, இவ்விரண்டும். ஓகே, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு. முடிஞ்சு போச்சு. ஓகே, எண்ணும் எழுத்தும். இதுதான் ஈஸியானது. இதெல்லாம் அரிக்கமேடு. அப்பா ஸ்கூல் புக்லேயே இருக்கு. அரிக்கமேடு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஓகேங்களா, இது சோழருடைய துறைமுகம். ரோம் நாட்டுக்குள்ள வணிக தொடர்பு இருக்கும். அங்க காவிரி, பூம்பட்டினம், ராமநாதபுரத்தில் இருக்க அழகன்குளம், இங்க எல்லாத்துக்கும் முசிறி, எல்லாத்துலயும் வணிக தொடர்பு இருந்திருக்கு. ஓகேங்களா, 1, 2, 3, 4 மட்டும் கரெக்ட், 1 மட்டும் தவறு. சரிங்களா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்க, நல்ல ஒரு கொஸ்டின்.
ஃபுல் ஃபார்ம் வச்சு நிறைய கொஸ்டின் வந்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எய்ம்ஸ் நமக்கு தெரியும், ரொம்ப நாளமா நம்ம தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, ICCW இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் கிடையாது, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர். ஓகேவா? இன்டர்நேஷனல் கிடையாது. ஓகே, ஐ தான் அந்த இந்தியன். ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, மூணாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேங்களா? நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. இது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒரு நினைக்கிறேன். ஓகே, ICDS ஃபேமஸான ஸ்கீம். ஓகே, இது தப்பா இருக்கு. அப்போ கரெக்டாக தான் மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. 1ம் 3ம் சரியானது இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? ரைட்டா? எளிமையானது தான்ப்பா, அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது அதுக்கப்புறம் ஊரே திருப்பி கேட்கப்பட்ட கேள்வி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 6ல இருந்து 14 வரைக்கும் எஜுகேஷன், 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் இது மேக்ஸ் தேவை நமக்கு. அடுத்த கொஸ்டின் கான்செப்சுவல். அங்க பாருங்கப்பா, அந்த சயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி டெஃபினிஷனாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சயின்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சிலபஸ்ல ஒரு 3 வார்த்தை இருக்குங்க, அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு சொல்லி தப்பாக கூடாது, அதனால ஆன்சர் எதுவும் நம்ம சொல்ல போறது கிடையாது. அபிஷியல் ஆன்சர் இங்கே வரட்டும். மேபி அப்டேட் கரெக்டா ப்ராப்பரா தான் தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்றோம். ஓகே, இது வந்து நம்ம கூகுள் பண்ணும்போது அதோட டெஃபினிஷனை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஸ்பெக்டிசம் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா எல்லாத்தையும் டவுட்ஃபுல் பண்றது. ஓகே, சந்தேக நோக்கத்தோடயே பாக்குறதுக்கு பேர் தான் ஸ்பெக்டிசம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் ஸ்பெக்டாகுலர் சொல்லுவாங்கல்ல, ஏன் ஸ்பெக்டாகுலரா திங்க் பண்ற, ஓகே தப்பாவே திங்க் பண்ற, டவுட்டாவே திங்க் பண்றதுதான். They believe that nothing is final, permanent alternative or available. ஓகே, இதுதான் மீனிங் ஸ்பெக்டிசம்ங்கிறதுக்கு. ஓகேடா, இதெல்லாம் வந்து ப்ராப்பரான மீனிங் இருக்குது. தமிழ்நாடுடைய அவார்டு கேட்டிருக்காங்க. இது நீ தந்தை பெரியார் அவார்டு மேட்ச் பண்ண ஈஸியா போட்டுறா. சுபவீர பாண்டியன். ஓகேவா? B-க்கு 3 மேட்ச் பண்ண ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அம்பேத்கர் விருது, சண்முகம், இந்த 2 மேட்ச் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஈஸியான கொஸ்டின் தான், விருது கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ஆஃப் சால்ட்ங்கிற புத்தகம். எப்பவுமே TNPSC-ல நம்மளுடைய INM பேஸ் பண்ணி புத்தகம் கேட்டிருக்காங்க. இந்த தடவையும் கேட்டிருக்காங்க. அனில் தாக்கரே. ஓகே, அவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்து டஃப்லா என்ற பழங்குடியினை வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 1872 எடுத்திருப்பாங்க. அபிஷியலா 1881 தான். நமக்கு ஆப்ஷன் அடிப்படையில் 81 தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. இதை போடக்கூடாது. ஓகேவா? 22 இருந்தா ஓகே மேபி போடலாம் சொல்லலாம். ஆனா 71 தான் இருக்குது, 72 இல்ல. 81 தான் கரெக்டான ஆன்சர் இருக்கு. அடுத்து ஆபரேஷன் ஃபிளட், ஊருக்கே தெரிஞ்சது பால் உற்பத்தி, அதாவது வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன் தான் ஆபரேஷன் ஃபிளட்னு சொல்லுவாங்க. தான் பழைய TNPSC கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்த ஃபோர்ட் கட்டிடங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இதுல நீ சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மேட்ச் பண்ண. பூர்ணகிரா. ஓகே, ஸ்கூல் புக்லயே இருக்குது, படிச்சிருப்பீங்க. பூர்ணகிரா கட்டினது யாரு? ஷேர்ஷா சூர். இதை மேட்ச் பண்ணி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்னு A, அதாவது D தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஷாஜகானா பார்த்து கட்டினது யாரு? ஷாஜகான். முடிஞ்சு போச்சு. அதை மேட்ச் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆன்சர் A போட்டு வந்துடலாம். இது குவாலியர் போட்டோம்னா நீ படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜும்மா மசூதி, நிறைய ஜும்மா மசூதி வரும். ஷாஜகான் கட்டினது ஜும்மா மசூதி இருக்குது. ஓகே, இங்க வந்து பாபர் கட்டினது ஜும்மா மசூதி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்கரெக்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்றாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பான MLAs டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றது. இது வந்து ஆர்டிகல் இது மட்டும் தான் வராது, இன்கரெக்ட். ஓகேங்களா? மீதி எல்லாமே டிஸ்குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா வரலாம். ஓகேங்களா? மேபி 1 and 2 கூட இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒரு டவுட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? 1 மட்டும் தான் சொல்ல, ஏன்னா இது வந்து ஓட்டிங் சம்பந்தமா பேசுறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து 191 கம்பல்சரி வரும், அதுதான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரெக்ட் மேட்ச் எது சரியாக பொருந்தியுள்ளது, இது தெரியும் நமக்கு, ஈஸியான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A ஆன்சர் 1 and 2 அதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. இது மாறி இருக்குது அப்படியே. இந்த ஸ்பெஷல் அட்ரஸ் வந்து 176 வரும், கவர்னருடைய ஸ்பெஷல் அட்ரஸ் 176 வரும். சரி. அடுத்து பாருங்க, ஸ்கீம். இதுல இந்த போஷன்ங்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்களேன். போஷன்ங்கிற வார்த்தை வந்தாலே நியூட்ரிஷனை பேஸ் பண்ண ஸ்கீம். B-க்கு வந்து 4, அதை மேட்ச் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, போட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? B-க்கு போஷன்ங்கிற வார்த்தை வந்தாலே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற பார்க்க வேண்டிய தேவையே இல்லை நமக்கு தான். திருப்பி அது இருக்கு. அடுத்து முஸ்லீம் லீடர் ரஹமத் அலி, இது புக்ல இருக்குது, பாக்ஸ் கொஸ்டின் 12th புக்ல இருக்கும். ஓகேங்களா? பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்த ரஹமத் அலி. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை குறிக்குது? ஓகே, பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி இதுல வந்து முக்கியமான வார்த்தை இந்த செப்பரேட் இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, செப்பரேட் டெரிட்டோரியல் ஐடென்டிட்டி அண்ட் கம்யூனல் எலக்ட்ரோரேட். இந்த 2 வார்த்தை இருக்கு. இப்போ இந்த 2 வார்த்தைனா செப்பரேட் டெரிட்டோரியல் ஐடென்டிட்டினா முஸ்லீம்களுக்கு தனியாக பிரிச்சு சொல்றது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். ஓகேங்களா? அதிகபட்சம் இது வரலாம், டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடியது டவுட்ஃபுல் கொஸ்டின். ஆன்சருக்கு வரட்டும், பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண மூவ்மெண்ட். அடுத்தா இது வந்து கரெக்டான கொஸ்டின், கன்ஃபார்ம். ஓகேங்களா? ராணி லட்சுமி பாயை எதிர்த்து வந்து சண்டை போட்டது யாருன்னா ஜான்சியில வந்து சண்டர்ல ஹக்ரோஸ், அவர் தான் சண்டை போட்டிருப்பாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்களால்
ஒரே இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த கிளர்ச்சி, எஸ் இதெல்லாம் கரெக்டான கொஸ்டின் தான். இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம சோர்ஸ் இருக்கு, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இவர் நம்ம பேர் மங்கள் பாண்டே இதுக்கு முன்னாடி இறந்து போயிருவாரு. ஓகேங்களா. கான்பூர்ல இவர் கிடையாது, நானா சாஹிப் போயிருவாரு. கன்வர் சிங் தான் பீகார்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சரி, மீதி ரெண்டுமே தவறு. இவங்க வந்து லட்சுமிபாய் வந்து 1858 இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. 1 and 3 ஒன்லி கரெக்ட். அடுத்து 15வது நிதிக்குழு. ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து அந்த டைம்ல பாலிடிக்ஸ்ல அந்த டைம்ல பெரிதளவு பேசப்பட்டது. ஓகேங்களா. கொரோனா டைம்ல தான் இது ரொம்ப பெருசா பேசினாங்க. எரிசக்தி துறை தான் வந்து 0.5%. அடுத்து இது கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின், ஆன்சர் சொல்ல விரும்பல. ஓகேவா. தப்பாயிடக்கூடாது. ஓகேங்களா. ரொம்ப வந்து பார்த்து அனலைஸ் பண்ண சொல்லக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகே. அடுத்து பாருங்க, கயவர் என்பது 3மே வரலாம். பொறுப்பில்லாதவர், விருப்பம் போல் நடப்பவர், நெறியற்று வாழ்பவர் சொல்லலாம். ஓகே. அடுத்து பாருங்க, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருப்பதற்கு ஆசைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆஸ் படுகொலை. அப்ப இங்க பாருங்க, நிறைய பேர் வாஞ்சிநாதன் நமக்கு தெரியும். ஆமா, வாஞ்சிநாதன் போட்டு வந்துருவாங்க. ஆனா அது கிடையாது. வாஞ்சிநாதன் வந்து இறந்து போயிடுவாரு. அதனால நீங்க நிறைய சோர்ஸே இருக்குது, கூகுள் ஆன்லைன்ல ஒரு புக்கெல்லாம் இருக்குது. அந்த புக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த வார்த்தையே இருக்குது. ஓகே. நீலகண்ட பிரம்மச்சாரியா தான் பிரிட்டிஷ்காரங்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் அவர் தனித்தனி சுட்டி இறந்து போயிடுவார்ல. ஓகேங்களா. இதுதான் இந்த கேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ் படுகொலை திருநெல்வேலி சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருப்பாங்க 1911. சரியா. அப்போ வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு வாஞ்சிநாதன். அதனால அதுதான் ஆன்சர். அடுத்து பின்னொன்று, சமண அறிஞர்கள் முக்கிய கற்றல் மையமாக இருந்தது மதுரை என்று சொல்லலாம். ஓகேவா. ஒரு டவுட்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மதுரையில தான் சமண அறிஞர் வஜ்ர நந்தி அவர் இருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து எஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் வந்து கன்ஃபார்மா தெரியல. ஓகேவா. பெண்டிங் வச்சிருக்குது. அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, ஹெல்ப்லைன் நம்பர் தான். இதெல்லாம் கன்ஃபார்ம் கரெக்டா நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். இன்கரெக்ட்லி எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. 2 and 3 தான் ராங். அப்படின்னா உமன் ஹெல்ப்லைன் வந்து 1991 1091. ஓகே. கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1930. ஓகே. இது 2 தான் தப்பா இருக்கு. 2 and 3 தப்பா இருக்கு. இது கரெக்ட். இது ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். கோஸ்டல் செக்யூரிட்டி இதுவும் கரெக்ட். ஓகேவா. ஈஸியானது அது ஒன்று தான். அதை வச்சு நீங்க வேணா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருக்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஹெச்டிஐ பத்தி தெளிவா படிச்சிருப்பீங்க. அது இதுன்னு படிச்சிருப்போம். போன தடவை குரூப் 4 வந்து இந்த தடவை வந்திருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் இண்டிகேட்டர். பிறப்பு விகிதம் இண்டிகேட்டர் கிடையாது, ஸ்கூல் புக்ல இருக்குது. அடுத்து இதுவும் ப்ராப்பரான சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. முதல் 5 மாவட்டம், லாஸ்ட் 5 மாவட்டம் கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் டெக்ஸ்ல அது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. ஓகேங்களா. லிஸ்ட் அவுட் பண்றாங்க 1, 4, 5. ஓகே. இது எந்த மாநிலம் டெவலப்பான மாவட்டம் வச்சிருந்தீங்கன்னா கூட டக்குன்னு சொல்லிடலாம். சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸ் கொஸ்டின், நிறைய கொஸ்டின் கொஞ்சம் பார்த்தா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் சொல்றோம். இது பாருங்க, அல்பீடோ தான் ஜியோகிராபி கொஸ்டின். சூரிய கதிர்வீச்சு மூலமா பிரதிபலிக்கிறது அல்பீடோ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து நேஷனல் யூத் பாலிசியோடைய நோட்லேயே பார்த்துருக்கோம். 15 வயசுல இருந்து 29 வயசு தான் யூத் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கூட கொண்டு வராங்க. அப்புறம் கரப்ஷன் ஒழிப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 விஷயம் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. டிபிடி, அப்புறம் இ டெண்டரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ ஃபார் குரூப் சி போஸ்ட். ஓகே. 3மே ஆல் தி அபவ். ஓகே. அடுத்து இதெல்லாம் இன்னும் சொல்லலை. சரிங்களா. அடுத்து இது ஈஸியானது தான். எரிமலை வெடிப்பு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பாறை குழம்பு ஒரு மேக்மா வரும். சைக்ளோன்னா வைலண்ட் விண்டு. சுனாமி அப்படின்னா எர்த்குவேக். ஆப்ஷன் ஏ. சரியா. ஈஸியான கேள்வி இதெல்லாம். இதுவும் ஈஸியான கேள்வி. ஓகே. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஓகேவா. ஏன்னா இவர் தான் அடுத்து வந்து இந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சியை வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அக்பருடைய படையெடுப்பு வந்து பண்ணணும். ஓகே. அக்பரை பத்தி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. முகலாயர்ல இருந்து நிறைய கொஸ்டின் தான், அது அக்பர்ல இருந்து 2 கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்ஷன்ல நம்ம வச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ப்ராப்பரான எவிடன்ஸ் நம்ம புக்ல இல்ல, கொஞ்சம் வெளியே பார்த்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 2, 1, 3, 4 வச்சிருக்கோம். ஓகே. ஒரு சிலருக்கு இயர் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் வந்து அகமது நகர், அதை பேஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா. சரி பார்க்கலாம். இது ஒரு டவுட்டட் ஃபுல் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் ஈஸியானது. பாலிட்டியில அந்த கமிஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிஷன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிஷன், தமிழ்நாடு ராஜமன்னார், சர்க்காரியா, அடுத்து புஞ்சு கமிஷன். அடுத்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து 1 and 2. ஏ. அடுத்து பாருங்கன்னா இந்த ஹாரட் டோமர் 5 இயர் பிளான் ரொம்ப ஈஸியானது. பி பாம்பே. அடுத்து பாருங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர். மித்திரமேளா 1899, அனுசீலன் சமிதி 1902, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி 1916, ஹிந்துஸ்தான் காதர் 1913. ஓகே. 1, 2, 3, 4 தான் ஆன்சர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1க்கு அடுத்து 2, அடுத்து வந்து 4 வந்துட்டு தான் 3 வரணும். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஓகேங்களா. பார்க்கலாம் இதுல ஆன்சருக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஈஸியானது. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. எல்லாரும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இது ஒரு குரூப் 1 எக்ஸாம்.
அந்த டேட்டை கேட்டிருக்காங்க ஏப்ரல் 21. சரியா? அடுத்து இதெல்லாம் ஈஸியானது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் யார் கொண்டு வந்தாங்க? அண்ணாதுரை. இதை மட்டும் நீ மேட்ச் பண்ணா போட்டுறலாம். சிக்கு 1 அவ்வளோதான். ஒரே ஆப்ஷன் போட்டு வந்துடலாம். ஓகேவா? வேற எதுவும் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. சுயமரியாதை போற்றுவார் போற்றட்டும். இது ஒரு பெரிய பாடல், கண்ணதாசனுடைய பாடல். சரியா? கூகுள்லேயே இருக்கு. அடுத்து இதுக்கும் வந்து வள்ளுவருடைய இது வந்து மேற்கண்ட அனைத்தும் நம்ம போடுறோம். ஓகேதா? அடுத்து பழங்கள் அதிகம் கொண்டுள்ள. ஓகே, இது வந்து கரிகால சோழனுடைய சமகால புலவர்னா முடத்தாம கன்னியார். அதான் இவருடைய பெயரை நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆன்சர். அடுத்து நெஞ்சாற்றுப்படை ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை என்பது. அடுத்து தமிழ்நாட்டில் ஆற்றுப்படுக்கை 17 18 நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 17 சொல்லலாம். ஓகே, தமிழ்நாட்டினுடைய ஆற்றுப்படுகையோட எண்ணிக்கை 17. சரியா? அடுத்து இரும்பு ரிசோர்ஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இது சேலம்ல இருக்குது. ஓகே, கஞ்சமலை சேலம்ல இருக்குது. அப்ப அதை மட்டும் மேட்ச் பண்ணா சிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 1 தான் வருது. அடிச்சு போட்டு வந்துடலாம். சரியா? ஈஸியானது. தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கைனா ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நம்மை காக்கும் 48 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம். ஓகே, அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆன்சர் வந்து பி, பாம்பே. அடுத்து பெரியாரை பத்தி ஒரு கொஸ்டின். இது கரெக்டான 2 ஸ்டேட்டும் கரெக்ட் தான். அதுக்கு இது விளக்கம் தான். ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து இதெல்லாம் சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின். இது கொஞ்சம் பார்த்து சொல்லுறோம். சரிங்களா? இதுக்கு நான் அப்டேட் பண்ணல. அடுத்து ஜென்ரல் கான்செப்ட்ஸ், இது ஒன்றும் கொஞ்சம் சொல்லல. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஏன் கேட்கறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எஸ்எல்பி, ஜிஏஐ, டிஎல், என்சிஏஐ ஃபுல் ஃபார்ம். அப்படியே ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக அந்த வார்த்தையை மேட்ச் பண்ணால் போட்டு வந்துடலாம். தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் மேலே பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து இது ஓரளவுக்கு அசம்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான். ஹைட்ரஜன் அப்படின்னா மாற்று ஆற்றல் தான். ஃபியூச்சரில் ஹைட்ரஜன் தான் பெரிய மாற்று ஆற்றல் இருக்கும்போது உயிர் வாயு வந்து மக்காத கழிவு கிடையாது, மக்கக்கூடிய கழிவு. சூரிய ஆற்றல், நீர் சூடாகுது. இந்த 2 தான் கரெக்ட்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? புவி வெப்ப ஆற்றல் தான் காற்றின் வேகம் திசையை தான் கிடையாது. பூமிக்கு இருக்கக்கூடிய ஹீட்டை வச்சு தயார் பண்ணக்கூடியது. 1 and 3 தான் ஆன்சர் ஏ. அடுத்து நீர்நிலைகள் அபரிதமான பாசி வளர்ச்சிக்கு பேரு யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில முந்தானியத்தை ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதுலேயே இந்த கொஸ்டின் வந்து சார் எடுத்திருப்பாரு. இந்த பாயிண்ட்டை அப்படியே கேட்டிருக்காங்க. பாருங்க 1 2 3 4 ஏதாவது மேட்ச் கரெக்டா மேட்சா இருக்கு. அபாலிஷன் ஆஃப் ஜெசியா, பாருங்க புனித யாத்திரை வரி, இதெல்லாத்தையும் அக்பர் ஒழிச்சிருப்பாரு. ஓகேவா? இதுவும் கொஞ்சம் ஆன்சருக்கு சொல்ல எடுத்து சொல்றோம். அடுத்து இந்த லிஸ்ட், ஃபெடரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல பேசியிருப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து இந்த முகவுரையை பத்தி ஒரு கொஸ்டின், ஆன்சர் வந்து சி. முகவுரையை பத்தி கொஸ்டின், ஆன்சர் வந்து சி. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாக்குறோம். டீம் பார்த்துட்டு சொல்றோம். நிதி ஆயோக் பத்தி அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ், நிறைய இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா இனோவேஷன் நிறைய இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க, 3வது கிடையாது. ஆன்சர் சி. இதுக்கு இன்னும் பாக்குறோம். ஓகே, பாவர்ட்டி லைன் பத்தி பாக்குறோம். இது ரொம்ப ஈஸியானது. பக்கீம் சந்திர இந்த நீல் தர்பான், தீன் பந்து மித்ரா மேட்ச் பண்ண ஆன்சர் போட்டு வந்துடலாம். சி, சென்னை. அடுத்து மதுரை காந்தி, தட்சிண காந்தி, இதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது 1 2 மட்டும் தான் சரி. ஆன்சர் வந்து பி, பாம்பே. ராவ் பகதூர் விக்கிபீடியா போட்டினாலே முதல் வார்த்தை அதுதான் வருது. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இதோட தலைவராக இருப்பாரு. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் இன்னும் பார்க்கல, கொஞ்சம் கழுமரம். ஓகேவா? இது வந்து அகநானூறு தான் மேக்சிமம் வரும். சரிங்களா? நற்றினை மார்க் பண்ணுறது நற்றினை கிடையாது, அகநானூறு. ஏன்னா அகப்பாடல் வந்து கழுமரம் என்ற ஒரு போர் நிகழ்வை பத்தி பேசியிருக்குது. அடுத்து வந்து இந்த மலையிலே பிறப்பினும். ஓகேங்களா? இது வந்து கலித்தொகை பாடல். புதுமை பெண் திட்டம் நமக்கே தெரியும் எதுக்காக 1000 கொடுக்குறது, உயர்கல்விக்காக கொடுக்குறாங்க. அடுத்து 2017-18 ஆண்டோட ஒப்பிடும்போது 2018 மேம்படுத்தப்பட்ட தரவரிசையில் இந்தியா இருக்குதாம், தமிழ்நாடு இருக்குதாம். ஓகே, தர்மாம்பாலுக்கு வந்து நினைவு திட்டம் வந்து விதவை திருமணம். ஓகே, விதவை மறுமணம். அடுத்து போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஆவரேஜா 8.3 8.5 அதுக்கு மேலதான் வளர்ந்துகிட்டு இருக்குது. அதான் 8% மேல. சரியா? அடுத்து ஈஸியானது ராஜாராம் மோகன் ராய். நீங்க மேட்ச் பண்ணியிருந்தா ஆன்சர் போட்டுறாங்க. ராஜாராம் மோகன் ராய் சதியை ஒழிச்சிருப்பாரு 1929. அப்புறம் இங்கிலாந்து போய் செத்து போயிடுவாரு. ஓகேவா? ஏக்கு வந்து 4 மேட்ச் பண்ணோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. எளிமையான ஆப்ஷன் பொறுத்துக்கெல்லாம் போட்டா ஈஸியா போட்டுக்கலாம். அடுத்து கக்குவான் இருமல் புக்கிலே இருக்குப்பா. பாட்டெல்லா பெட்டூட்டிஸ். ஓகேவா? கக்குவான் இருமல் புக்கில் இருக்கு. அடுத்து பொருள் உணராமல் கற்றலின் முறை வந்து பாத்தீங்கன்னா ரூட் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் லேர்னிங் அப்படின்னாலே மனப்பாடம் பண்றது, அதுதான் மீனிங். திருப்பி சொல்லி மனப்பாடம் பண்றது. மந்திரங்கள் தான், அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அதுல வந்து நம்ம சொல்லி மனப்பாடம் பண்றதுதான் ரூட் லேர்னிங். ஓகேவா? அதே மாதிரி ரூட் லேர்னிங் ரிப்பிட்டேஷன், அதை சொல்றோம். அடுத்து திருப்பி கக்குவா இருமல், இது அதையே திருப்பி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர் 1 and 2 தவறானது. சரிங்களா? தவறான என்ன கேட்டிருக்காங்க, 1 and 2 தவறானது. கபில் கபூர், தீபக் தாரோ. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
பத்மஸ்ரீ இவருடைய விவரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா டி ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் இதில் பார்க்குறோம், பார்த்து சொல்கிறோம். இதுக்கு வந்து கோல்கொண்டா தக்னி இலக்கியம் குதுப் ஷாஹி சுல்தான் கோல்கொண்டா தொடர்பான மன்னர்கள் இதில் வருவாங்க. ஓகே, அடுத்து இது கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின், இது கொஞ்சம் பார்த்து சொல்கிறோம். ஓகேங்களா? பகமன் ஷா கொஞ்சம் புக்கில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலிட்டி கொஸ்டின் ஏ ஆன்சர். ஓகே, எளிமையான கொஸ்டின் தான். ஓகேங்களா? எளிமையான கொஸ்டின் தான், ஆன்சர் ஏ. ஆர்டிகல்ஸ் தான் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி. இது கேசவனந்தா பாரதி கேஸு, மினர்வா மிது கேஸ், இதெல்லாம் வந்து அடிப்படை அரசியலமைப்பிலிருந்து பொருந்தும். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரேட் தான் பொருந்தும். இந்த கேஸ் மட்டும் பொருந்தாது. ஏன்னா இந்த கேஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டம் தொடர்பான கேஸ் தான் இந்த ஏகே ராய் கேஸ். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. இதுக்கு வந்து ஆன்சர் கே. எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்பான ஒரு மூவ்மெண்ட்னா அது வந்து பிரம்மஞான சபை. நம்ம அடையாளம் இருக்குல்ல, அன்னி% பிரம்மஞான சபை. அடுத்து அண்ணாதுரை பற்றி ஒரு கொஸ்டின், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து தவறானது கேட்குறாங்க, 3 and 4. சரியா? அடுத்து ஈஸியானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முதல் சுயமரியாதை மன்னர் தலைவர் வந்து சவுந்தர பாண்டியன். அடுத்து திருக்குறள் உலக பொதுமுறை ஏன் சொல்கிறாங்க? எல்லா மதம் எல்லா இனம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதனால தான் ஈஸியானது. திருக்குறள் தான் கொஞ்சம் ஈஸியானதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். ஓகேவா? ராமனுக்கு உப்புமை கொடுக்குறாங்க, தாமரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, டவுட்ஃபுல் கொஸ்டின் தான், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மருதநில நந்தா விளக்கம், இதெல்லாம் போன தடவை கேட்டாங்க. ஓகே, கேட்ட கொஸ்டின் தான். பல்லு இலக்கியம், மருதம் வந்தாலே முடிஞ்சு போச்சு, பல்லு, நந்தா விளக்கம் பல்லு. அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஓகே, இது வந்து மேல்நிலை பள்ளியில கிடையாது. ஓகேவா? அது மட்டும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 1 and 3. ஓகே, மேல்நிலை பள்ளி கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாலே கீழே இருந்தால் மேலே போவாங்க, தொடர்நிலை பள்ளியில் இருந்தால் மேலே போவாங்க. ஓகேவா? அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், இது கொஞ்சம் பார்த்து சொல்கிறோம். இருங்க, இதுவும் கொஞ்சம் பார்க்குறோம். ஏஜ். ஓகே, இது வந்து என்ன நமக்கே தெரியும், யுனெஸ்கோவுடைய விருது நம்ம பெரியார் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து தமிழ்நாடு புத்தொழில் கொள்கை வந்து 2018ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, போன கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணாங்க. இது வந்து மேக்ஸிமம் இதுதான். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் புக்கிலே இருக்குது. ஓகேவா? மின்மாற்றியோடைய தத்துவம் வந்து பரிமாற்ற மின் தூண்டல், அதுதான் வந்து இதோடைய தத்துவம். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேவா? இது வந்து நான் நம்பர் எழுதியிருக்க பாருங்க, இதெல்லாம் கோலோடைய நம்பர்ஸ். ஓகேவா? மொத்தம் 18 கோல் இருக்கும், அந்த 1 2 3 தான் இருக்கும். அதை பாருங்க, இதெல்லாம் நம்பர்ஸ். அப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா 3 1 2 4 ஆன்சர் 3 1 2 4. இதெல்லாம் ப்ராப்பராக நம்மளே சர்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து இது கொசஸ்தலை 6ல் வந்து எண்ணெய் கசிவால ஒரு பறவை வந்து பாதிக்கப்பட்டது. அது வந்து பெலிகன், அந்த பறவை தான். ஓகே, ஸ்பாட் பில்ட் பெலிகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச பறவை புறான்னு போட்டு வந்துடக்கூடாது. ஓகே, இது வந்து கான்மேடு வந்து பார்த்தீங்கன்னா வியாழனுடைய துணைக்கோள். சரியா? கிரஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்னர் லேயர் கிடையாது, அதுதான் அவுட்டர் லேயர். அப்போ இது சரியானது என்ன அப்படின்னா மார்ஸ் மங்கலியன், அது மட்டும் தான். இந்த பென்டுபோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு இந்த எரிமலை. ஓகேவா? அதனால ஆன்சர் வந்து 1 மட்டும்தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் காயத்ரி மந்திரம் தான். ஓகேவா? இது கன்ஃபார்ம் சொல்லிடலாம், ரிக்வேதங்கிறது காயத்ரி மந்திரம் தான். ஓகேவா? வேதாந்தம்ங்கிறது இந்தியாவுடைய தத்துவ அடிப்படையானது தான். இப்படி பார்க்கும்போது 1 and 3 ஆன்சரா சொல்றோம். சரியா? இது கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின். இது புக்லே இயர் இருக்குது, சங்கீத நாடக அகாடமி 52, சரி 1952, காலசேத்திர ஃபவுண்டேஷன் 36, லலித் காலா அகாடமி 1954, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் தர்மா 59. இதை வச்சு பார்க்கும்போது ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக வரல. ஓகேவா? பார்க்கலாம் ஆன்சர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. சரிங்களா? பாம்பே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆன்சர் வந்து சி, சென்னை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொஸ்டின் இது ஜிஎஸ்டி கொஸ்டின் பாருங்க, கரெக்ட். இதெல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த டெக்ஸ்ட் புக்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படியே இந்த கொஸ்டின் தான். ஓகேவா? இது வந்து ஜிஎஸ்டி வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் தான் போடுவாங்க. ஆமா, பிஓஎஸ் அந்த பாயிண்ட்ல தான் போடுவாங்க, கரெக்ட் தான். இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் வில் பி சார்ஜ் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கிடையாது. ஓகேவா? நாட் சார்ஜ் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, 1 தான் கரெக்ட். ஓகேவா? ஜிஎஸ்டி நம்ம கிளாஸ் நடத்தும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டிஃபிஷியன்ட் ஃபினான்சிங். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான், இதை கரெக்டாக சொல்லலாம். இன்க்ரீஸ் மணி சப்ளை தான், பண அளிப்பு அதிகரிக்கும். அதாவது பண பற்றாக்குறை இருந்ததுன்னா, அதாவது கவர்மெண்ட்டை பண பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னா மக்கள்கிட்ட அதிகமான பணப்புழக்கம் இருந்து அதிகமாக விலைவாசி தான் ஏற்றமாகும். பணப்புழக்கம் அதிகமாக செலவு பண்ணிடுறாங்க கவர்மெண்ட், அதுதான் மீனிங். ஓகேவா? அடுத்து காந்தி, ஆமா நமக்கு தெரியும், பீகார் சம்பரானுக்கு போவாரு. ஓகே, காந்தியோடைய சிம்பிள் வந்து காதி தான். ஓகேவா? அதெல்லாம் தெரியும். 1 and 2 வந்து கரெக்ட், இந்த 2 தப்பு. சரிங்களா? நியூ இந்தியாவில் பேசியிருப்பாரு, இந்தியன் வேற எதுலயே பேசியிருப்பாரு, குவிட் இந்தியாவை பத்தி. ஓகேவா?
இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி பாம்பே. சரிங்களா? இது அண்ணாதுரையை பற்றி இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து சொல்லுறோம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்லுறோம். இந்த பாரத மாதா சொசைட்டி இதுக்கும் இயர் போட்டு பார்த்தா லாஜிக் அரேஞ்ச் பண்ணா 2143 ஆன்சர் பாம்பே. அடுத்து வெண்மை எனப்படுவது யாதான சொல்றாரு அப்படின்னா தாம் அறிவொளியால் படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. குரல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து இதுல மேட்ச் பண்ணும்போது அன்னம் விடுத்தூது மீரா இதை மேட்ச் பண்ணதை போட்டுடலாம். டிக்கு வந்து 2 மேட்ச் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, எளிமையானது அன்னம் விடுத்தூது. இது புக்கில் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை எங்களுக்கு திருச்சிராப்பள்ளி தான் இருக்குது. ஆமா, திருச்சிராப்பள்ளி. அடுத்து பாருங்க, இது சிஎம் உடைய கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல வந்து 1800 ரூபா கொடுத்துருக்காங்க. 1800 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டவுட்டட் ஃபுல் கொஸ்டின் தான், சியா டியான்னு சொல்லணும். ஓகே, அது மட்டும் பார்த்து சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனவிதம் திட்டம் இது கொஞ்சம் பார்த்து சொல்கிறோம். யூனிட் 9 மேக்ஸ் கொஸ்டின் விட்டுருங்க. ஈஸியான கொஸ்டின். சயின்டிஃபிக் டெம்பர் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பேசுகிறாங்க. சரியா? அடுத்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கொஞ்சம் என்வரான்மெண்ட்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கான். இது பாருங்க ட்ரைபல். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியானது தான். ஏ ஆப்ஷன். நிறைய ட்ரைபல் பற்றி கேட்டிருந்தாங்க. 2 ட்ரைபல் பற்றியே கொஸ்டின் வந்திருக்கு. அது டஃப்லோன்னு ஒன்று கேட்டது, இதில் ஒன்று வந்திருக்கு. ஓகே, 1 and 3 தான் கரெக்ட். இது கரெக்ட் கேட்குறாங்க. 1 and 3 அதில் ஒடியா போட்டிருக்கு சார். ஒடிசா தானே, அதுதான் பேச்சுக்கே ஆகாது, பேரெல்லாம் மாற்றியாச்சு. ஓகே, இதில் பாருங்க நம்மளுடைய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் படி எப்படி உள்ள நம்ம ஆன்சர் சி சொல்கிறோம். சென்னை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆன்சர் ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின், ஒரு ஆன்சர் சி சொல்கிறோம். சரியா? அடுத்து இது கேசி வேர் தான், மேனிஃபெஸ்டோ ஆஃப் த எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். கேசி வேர் தான் டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாரு. ஏசி வேர் நிறைய இடத்துல பால்ட்டியில் வருவார். சரியா? இது ஈஸியாக அடிப்படை கடமையில் 1 and 4 மட்டும் தான் வராது. ஓகேவா? வரி ஆக்சுவலாக சுரன் சிங் கமிட்டி கொடுத்துருப்பாரு, ஆனால் இது வேணான்னு சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட். 1 and 4 தவறு. இது தீன் தயாள் அந்தியோதயா வந்து ரூரல் பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். சரியா? அடுத்து ஒன் நேஷன், ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, எது ஜிஎஸ்டி தான். ஓகே, எடுத்து பாருங்க. இது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம், கம்யூனல் அவார்டு, ட்ரிப்ஸ் மிஷின் அரேஞ்ச் பண்ணும்போது 2314 ஆன்சர். ஓகே, சி சென்னை 2314. எடுத்து உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் நட்பை பத்தி பேசுது. ஓகேவா? திருக்குறள்ல சமய நடுநிலை பண்பு இது பார்த்து சொல்ற இந்த கொஸ்டின் கொஞ்சம். அடுத்து ஈவே ராமசாமி குடியரசு, இதை மேட்ச் பண்ணினா முடிஞ்சு போச்சு. ஓகே, பாருங்க பெரியாரு குடியரசு நூல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 4 எளிமையான கேள்விகள். அடுத்து பாருங்க டேஸ் பொறுத்து கேட்டிருக்காங்க. இது கரெக்டு தான். எர்த் டே, என்விரான்மெண்ட் டே கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, வாட்டர் டேவும் கரெக்டாக தான் இருக்குது. 2 and 3 மட்டும் தான் எனக்கு தவறானதான் இருக்கிறாங்க. இன்கரெக்ட்லி நிறைய பேர் மேலே இருக்கு, ஹெட்டிங் வாசிக்கிறதே இல்லை, தப்பு பண்ணியிருக்காங்க. கண்ணகிக்கு கோயில் கட்டினது சேரன் செங்குட்டுவன். ஓகே, உத்தரமேரூர் கல்வெட்டு எல்லாமே தான் சொல்லுது. இது வந்து ரிப்பீட் பண்ணும்போது நம்ம இந்த இதை மட்டும் பார்க்கலாம், ஆனால் இது இல்லாமல் ஆன்சர் இல்லை. ஓகே, கிராம நிர்வாகம் பற்றி பேசுது நமக்கே தெரியும், பரந்தவரோட நிர்வாகம் பற்றி பேசுது நமக்கே தெரியும், முழுமையான தேர்தல் முறை ஆமாம். ஓகே, மேற்கூறிய அனைத்தும் சொல்கிற ஆன்சர். டைசல் பார்க் அப்படின்னா பயோ பார்க், 4 மட்டும்தான் பயோ பார்க். அடுத்து ஓபிசியை பற்றி ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. ஓகேடா, ஆர்டிகல் சப் கிளாஸ் பேசுகிறாங்க. சி சென்னை. அடுத்து இது வந்து வெப்சைட்லேயே இருக்குது. ஓகேவா? இந்த ஆக்டோடைய வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் வந்து 60 நாள் டேஸ் வந்து 60 நாள் இமீடியட் ரெமெடிஸ் வந்து 60 நாளுக்கு எடுக்கணும். அடுத்து இதுவும் ட்ரைஃபைட்டைன் வந்து 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டைன். ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்து சொல்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஈஸியான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். துருவ வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னால எல்லாரும் காஞ்சிபுரம் மடம் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் போட்டுருவாங்க. ஆனால் உண்மையாகவே அவர் பிறந்தது வந்து கலடி கேரளா. ஓகே, காலடி கேரளாவில் தான் அவர் பிறந்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து டேஸ் என்ற வகையான சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து அந்த பானங்களை தயாரிப்பதற்காக அந்த ஓட்டை போட்டு ஹோல் போட்ட பானைகள் இருக்கும். அதுதான் துளையிடப்பட்ட பானைகள், பெர்ஃபரேட்டட் பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக் கிடையாது, வெளியே சோர்ஸ். இது ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். ஓகேவா? ஹரப்பா மக்கள் வந்து உடலை வந்து தகனம் பண்ணாங்க. ஆமா, புதைச்சாங்களா இல்லையா? புதைச்சாங்க. ஓகேவா? அப்போ இது பின்பற்ற விதைன்னு சொல்லிட்டாங்க, தவறானதான் இருக்கிறாங்க, பின்பற்றாங்க. மீதி எல்லாமே கரெக்ட் தான். சரியா? அட்டார்னி ஜெனரல், ஆமா, இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவே இவங்களுக்கு இருக்கும், மினிஸ்டர் லெவலுக்கு இருக்கும். அப்போ போத் 2 ஸ்டேட் கரெக்ட் தான், எக்ஸ்பிளேஷன் கரெக்ட் தான். அடுத்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் ஆர்டிகல் பி. ஓகே, ஆன்சர் பி. அடுத்து கிசான் ட்ரோன்ஸ். ஓகே, இது கரெக்டான ஒரு ஆன்சர் தான். டிஜிட்டலைஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், கிசான் ட்ரோன்ஸ். அடுத்து கிசான் ராத். ஓகே, இது வந்து 2, அதாவது 2 மட்டும் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான். சரிங்களா?
அடுத்து இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து 1 to 4 பாரதியார் மட்டும் கடவுள் ஒரு கிடையாது, இது எல்லாமே கரெக்ட் தான். சக்கரவர்த்தி நமக்கு தெரியும், சுப்பிரமணிய சிவபிரஜமுத்திரன், வஉசி மெய்யறிவு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. அடுத்து மகாத்மா காந்தி, ஓகே 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், சரியான விளக்கம் தான். ஓகேவா, ஆன்சர் பி. ஓகே ரைட், கொஸ்டின்களை ஆன்சர் விளக்கம் பார்த்துருக்கோம். ஓகேடா, எல்லாரும் உங்களுடைய மார்க் தோராயமான என்ன மார்க் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ.